Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Good evening everyone. Today we will see about PGTRB Zoology Unit 8 1 Immunology. Immunology வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு கிளாஸ் பார்த்துட்டோம். Primary lymphoid organs, secondary lymphoid organs and also அதுக்கு முன்னாடி உள்ள சில டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து immunoglobulins. அதோட ஸ்ட்ரக்சர் ஈஸியானதை பார்த்துடலாம். கொஞ்சம் நோட்ஸ் வந்து கேதர் பண்ணுறேன் சில டாபிக்கு. ஆனால் அதில் வந்து கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு கேட்கல, இருந்தாலும் நம்ம எதையும் ஒமிட் பண்ண முடியாது. ஸோ இடையில ஒன்று ரெண்டு சின்ன சின்ன ஆன்டிஜென்ஸ்னால் என்ன, அந்த சில குட்டி குட்டி ஹார்ட் டான்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கான நோட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு அதை வந்து 2 மார்க் மாதிரி ரெடி பண்ணி தந்துடுறேன், சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம். ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்கிறத வந்து கிளாஸாக நம்ம வந்து போட்டுருவோம். போட்டுட்டு இடையில டைம் இருக்கும்போது அந்த சின்ன சின்ன டாபிக்ஸை வந்து ஒன்றா சேர்த்து போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ டெலகிராம் லிங்க் கொடுக்குறோம், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் லிங்க் கூட கொடுக்குறோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டுலையும் பிடிஎஃப் அனுப்புவோம். இதில் இல்லைன்னா அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டுலையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நோட்ஸ் இல்லை அப்படின்னு வந்து கேட்க வேண்டாம். அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு கிளாஸை முடிச்சுட்டு பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுக்குறோம். மேக்ஸிமம் அதுவே போதும். அந்த பிடிஎஃப்பை படித்து இந்த ரெகுலராக கிளாஸ் பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இம்யூனோகுளோபுலின்ஸ் இது வந்து ஒரு கிளைகோப்ரோட்டீன். ஓகேவா, இது வந்து ஒரு கிளைகோப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். இது கூட ஒன் டைம் பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்த கொஸ்டின் தான். இது இம்யூனோகுளோபுலின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்து ஆப்ஷன்ஸ் மியூகோப்ரோட்டீன்ஸ், கிளைகோப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆன்சர் வந்து கிளைகோப்ரோட்டீன். அண்டு இதை வந்து இம்யூனோகுளோபுலின் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐஜி அப்படின்னு குறிப்போம். இது எல்லாமே என்னன்னா ஆன்டிபாடிகள். ஆன்டிஜென்ஸ் ஏதாவது உடம்புக்குள்ள வரப்போகுது, பேத்தோஜென்ஸ் நோயை உருவாக்குற ஒரு ஆன்டிஜென் உள்ள வருது அப்படின்னா அதுக்கு எதிராக வந்து அதோட ரியாக்ட் பண்றதுக்காக நம்ம உடம்புல சுரக்கப்படுற ஒன்று. ஸோ இது வந்து எல்லாமே ஆன்டிபாடிகள் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சீரத்துலையும், அப்புறம் பாடி ஃப்ளூயிடு உடற் திரவத்தில், டிஷ்யூ இதுல எல்லாம் வந்து காணப்படும். அண்ட் முதுகெலும்புகளில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பிளாஸ்மா செல்களால் வந்து செக்ரிட் பண்ணப்பட்டு பி லிம்போசைட்டுகளால் வந்து நிறையா சிந்தசிஸ் பண்ணப்படும். ஓகேவா, செக்ரிட் ஆகுறது வந்து பிளாஸ்மா செல்லால் செக்ரிட் பண்ணப்படும். ஆனால் நல்ல நிறைய மல்டிப்ளை ஆகுறது வந்து பி லிம்போசைட்டுகளால் வந்து இந்த முதுகெலும்புகளில் வந்து செய்யப்படுது. அண்ட் இதோட அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது ரோட்லி போர்ட்டர் அப்படிங்கிறவங்க வந்து 1962 வந்து இந்த இம்யூனோகுளோபுலினோட ஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுவும் பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ரோட்லி போர்ட்டர் இந்த இம்யூனோகுளோபுலினோட அமைப்பை வந்து சொன்னவங்க 1962. அவங்களோட அந்த எக்ஸ்பிளைன் படி என்ன அப்படின்னா வந்து ஒய் ஷேப்ல வந்து இருக்கு. இம்யூனோகுளோபுலின்ங்கிறது வந்து ஒய் ஷேப்ல இருக்குன்னு சொன்னாங்க. அதுல இந்த கீழே உள்ள பகுதிக்கு பேர் தண்டு பகுதி, அது எஃப்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, எஃப்சி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டாக் தண்டு பகுதி. அண்டு லிம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 ஆர்ம்ஸ் மாதிரி, கை மாதிரி 2 பகுதி. இப்படி ஒய் ஷேப்னா கீழே வர்றது வந்து ஸ்டாக் தண்டு பகுதி, மேலே உள்ளது கைப்பகுதி. அந்த கைப்பகுதியில வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஆன்டிஜென் பைண்டிங் சைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆன்டிஜென் வந்து இணையக்கூடிய பகுதி எதுன்னா இந்த ஒய்யிலோட கைப்பகுதி தான். ஸோ இதை வந்து ஆன்டிஜென் பைண்டிங் சைட் அல்லது பாராடோப்பு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேர் என்னன்னா ஒரு பேர் என்னன்னா பாராடோப்பு. ஆன்டிஜென் பைண்டிங் சைட் இல்லைன்னா பாராடோப் அப்படிங்கிறது அதோட லிம்ப் பகுதி, கைப்பகுதி. அண்ட் கீழே உள்ளது எப்சி பகுதின்னு சொல்லுவோம், அது தண்டு. இது என்னன்னா ஃபேகோசைட் செல்கள் வந்து இணைகிற இடம் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து ஃபேகோசைட் பைண்டிங் சைட்னு சொல்லுவோம். மேலே உள்ளது ஆன்டிஜென் பைண்டிங் சைட் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுதான் இதோட அமைப்பு. ஓரலா 2 நிலைகள்ல வந்து காணப்படுது. ஒன்று வந்து கரையின் சாலிபிள் இம்யூனோகுளோபுலின்ஸ் சொல்றோம், இன்னொன்று வந்து மெம்பரின் பவுண்ட் இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சவ்வோட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 நிலைகள்ல வந்து இருக்கு. இதுல கரையின் சாலிபிள் இம்யூனோகுளோபுலின்ஸ் கரையக்கூடிய அந்த சாலிபிள் இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தட் இஸ் அதை வந்து அது எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னா சீரம்லையும் உடற் திரவத்திலையும் காணப்படுற அந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து சாலிபிள் இம்யூனோகுளோபுலின்ஸ். கரையக்கூடிய இம்யூனோகுளோபுலின்ஸ் சீரத்திலையும் உடற் திரவத்திலையும் இருக்கிறது. அண்டு மெம்பரின் பவுண்ட் இம்யூனோகுளோபுலின் சவ்வுடன் இருக்கிற இம்யூனோகுளோபுலின் சொன்னா அது பி செல்லோட சர்ஃபேஸ்ல மேல் பரப்புல இருக்கக்கூடிய இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து சவ்வுடன் இருக்கிற வந்து இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் அதுல வந்து பைண்டிங் சைட் வந்து இருக்கும்.
பைண்டிங் சைட் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, அது இணையறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அதுதான் பைண்டிங். இணையறதுக்கான ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் அது பிக்ஸ் ஆகும். ஓகேவா, அதுதான். அந்த மாதிரி இந்த பி செல்லோட மேற்பரப்பு இருக்கு இல்லையா, அந்த பி செல்லோட மேற்பரப்புல வந்து எத்தனை பைண்டிங் சைட் இருக்குன்னா, பிசிஆர்னா தட் இஸ் பைண்டிங் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை இருக்குன்னா ஒரு 1 lakh அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தோம்னா பைண்டிங் சைட் வந்து இந்த பி செல்லோட மேற்பரப்புல வந்து காணப்படுது. அந்த பி செல்லோட மேற்பரப்புல என்ன இம்யூனோகுளோபின் இருக்குன்னா சவ்வுடன் கூடிய இம்யூனோகுளோபின் வந்து இருக்கு. எவ்வளோ பைண்டிங் சைட்ஸ் இருக்கு, எத்தனை பிளேஸ் இருக்கு, அதுல எத்தனை ஆன்டிஜென்ஸ் வந்து இணைய முடியும்னா 1,00,000 பிசிஆர் சைட் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்டு அந்த பிசிஆர் சைட் அப்படின்னு சொன்னோம்ல, பிசிஆர் சைட் அப்படிங்கிறது இதுதான். பி செல்லோட சர்ஃபேஸ் இருக்கு, அதுல இந்த ஒயிட் ஷேப்ல போட்டிருக்கேன் பாருங்க, அதுல அந்த கேப் இருக்கு பாருங்க, அந்த கையோட சென்டர்ல கரெக்டா ஆன்டிஜன் வந்து பொருந்துற மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா பிசிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த பைண்டிங் சைட்டு, அந்த பைண்டிங் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் 1000 இருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்போ இதுல நான் சும்மா வந்து எக்ஸாம்பிளுக்கு சர்க்கிளா போட்டு கட்டியிருக்கேன். ஆனா பிசிலோட சர்ஃபேஸ்ல சுத்திலும் 1,00,000 அளவுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த பைண்டிங் ரிசெப்டார்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, அண்ட் இதோட வேதி அமைப்பு அப்படின்னா 2 பாலிபெப்டைட் செயினா வந்து இருக்கு. ஓகேவா, பாலிபெப்டைட் அது வந்து செயினா இருக்கு, பெப்டைட் பாண்ட் நிறைய இணைஞ்சதுனால பாலிபெப்டைடா வந்து இருக்கு. 2 பாலிபெப்டைட் செயினா வந்து இருக்கு. ஃபுல்லா அமினோ ஆசிட்டால ஆக்கப்பட்டிருக்கு. இந்த அமினோ ஆசிட்டுக்கு இடையில வந்து ஒவ்வொரு அமினோ ஆசிட்டும் எதனால இணைக்கப்பட்டிருக்குன்னா சுகர் செயினால வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அண்டு அதுல வந்து இப்ப நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து 2 செயினா இருக்குன்னு சொன்னோம், 2 பாலிபெப்டைட் செயின்னு. ஒன்னு வந்து லேசான செயின் அப்படின்னு சொல்றோம், அண்ட் அனதர் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கனமான செயின் அப்படின்னு வந்து சொல்றோம். லேசான செயின், கனமான செயின் அப்படின்ட்டு. இதை வந்து லைட் செயின் அப்படின்னு சொல்லும்போது அதுல என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து 2 லைட் செயின் வந்து காணப்படும். ஓகேவா, 2 லேசான செயின் வந்து இருக்கும். 214 அமினோ ஆசிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் லேசான செயின்ல. எத்தனை ஏன்னா அமினோ ஆசிட்டால ஆக்கப்பட்டதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த லேசான செயின் போது எத்தனை அமினோ ஆசிட்டால ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 214 அமினோ ஆசிட்டால ஆக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்குன்னா குட்டையா இருக்கும், சைஸ்ல வந்து ஷார்ட்டா வந்து இருக்கு. இதை 2 டைப்ஸா நம்ம வந்து பிரிக்க முடியும். எப்படின்னா காப்பா அண்ட் லாம்டா அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறோம். காப்பா அப்படின்னு சொல்லும் போது 60% வந்து காப்பாவும், லாம்டா வந்து 40% வந்து இருக்குது. இதுதான் வந்து லேசான செயின் அப்படின்னு சொல்றோம், லேசான சங்கிலின்னு கூட சொல்லுவோம். ஆனா அனதர் ஒன் வந்து கனமான சங்கிலி, ஹெவி செயின் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து 2 ஹச் செயின், கனமான ஹெவி அப்படிங்கிறதுனால ஹச் அப்படின்னு போட்டிருக்கோம், ஹச் செயின் அப்படின்ட்டு. செயின்ல பார்த்தோம் அப்படின்னா நீளமா இருக்கு. இந்த செயின் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீளமா இருக்கு. ஏற்கனவே உள்ளது என்ன சொன்னோம்னா ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோம். அந்த லைட் செயின் வந்து ஷார்ட்டா இருக்குன்னு, ஆனா ஹெவி செயின் எப்படி இருக்குன்னா ரொம்ப லாங்கா வந்து இருக்கும். ஆனா அதுல அமினோ ஆசிட்ஸ் வந்து 214 சொன்னோம். இங்க அமினோ ஆசிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 450 இருந்து 700 அமினோ ஆசிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல 450 இருந்து 700 அமினோ ஆசிட். அண்ட் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 5 டைப்ஸான இம்யூனோகுளோபின்ஸ் வந்து இதுல இருக்கு ஹெவி செயின்ஸ்ல. தட் இஸ் இம்யூனோகுளோபின் ஜி, இம்யூனோகுளோபின் ஏ, இம்யூனோகுளோபின் எம், இம்யூனோகுளோபின் டி அண்ட் இம்யூனோகுளோபின் இ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த 5 டைப்ஸான இம்யூனோகுளோபின்ஸும் இந்த கனமான சங்கிலியில தான் வந்து வருது. அண்டு இதுதான் அதோட அமைப்பு. இதுல பார்த்தோம் அப்படின்னா என் டெர்மினல், இது லேசான செயின், இது வந்து கனமான செயின். இதுல என் டெர்மினல் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா அமினோ டெர்மினல் எண்ட், என் ஆர் அமினோ டெர்மினல் எண்ட், அண்ட் ஆல்சோ வேரியபிள் ரீஜியன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், மாறுபடும் பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே வந்து இந்த சைடு இங்க போட்டிருக்கேன், இந்த ப்ளூல டிக் பண்ணிருக்கேன், மார்க் பண்ணிருக்கேன். இந்த ப்ளூல போட்டிருக்கிறது வந்து அந்த ஸ்டாக்ல இருக்கிறது சி டெர்மினல். சி டெர்மினல் அப்படின்னா என்னன்னா கார்பாக்சி முனை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது இல்லைன்னா அதுக்கு பேரு கான்ஸ்டன்ட் ரீஜியன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், மாறாத பகுதி, அங்க எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஸோ இதை வந்து என்ன சொல்றோம், அதோட ஸ்டாக் அந்த தண்டு பகுதியை வந்து நம்ம சி பகுதி அப்படின்னு சொல்லலாம். சினா கார்பாக்சி டெர்மினல் எண்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் ரீஜியன்ஸ் ஆல்சோ, அண்ட் ஆல்சோ அதை தான் நம்ம எஃப்சி பகுதி அப்படின்னு கூட ஃபர்ஸ்டே சொன்னோம் ஸ்டாக் இது. அதே அதோட என் பாயிண்ட் அந்த ஆம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆம்ஸ் பகுதியை தான் நம்ம லிம்ப் பகுதியை தான் டெர்மினல் எண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம், என் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். என்னா தட் இஸ் அமினோ முனை டெர்மினல் எண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஆல்சோ வேரியபிள், அது வந்து மாறுபடக்கூடிய பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அங்கதான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஆன்டிஜன் பைண்டிங் சைட் வந்து இருக்கு அப்படின்னு வந்து ஆல்ரெடி பார்த்தோம்.
அண்ட் ஆல்சோ அதை தான் என்ன சொல்லுவோம்னா பாராடோப் அப்படின்னு கூட வந்து சொல்லுவோம். அண்டு இப்போ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னோம்னா, இதுல வந்து ஒரு பக்கம் கார்பாக்சி தொகுதி அப்படின்னு கார்பாக்சி முனை அப்படின்னு சொல்றோம். கார்பாக்சி டெர்மினல் எண்டு. ஆப்போசிட் சைட்ல வந்து அமினோ டெர்மினல் எண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கு இடையில இப்போ வந்து இந்த ஹெவி செயின்ஸ்க்கு இடையில வந்து இருக்கிற அந்த பிணைப்புக்கு பேர் என்ன சொல்றோம்? இந்த சென்டர் ரெண்டு கோட்டுக்கு இடையில போட்டிருக்கிறது வந்து இன்டா, அதை என்னன்னு பேர் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து இன்டர் டைசல்ஃபைடு பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதுக்கு வந்து இன்டர் டைசல்ஃபைடு பாண்ட் அப்படின்னு சொல்றோம். அதே வந்து அந்த லைட் செயின்ல இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா இன்ட்ரா டைசல்ஃபைடு பாண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுல இந்த பகுதிக்கு பேர் இந்த மேல இருக்குது பாத்தீங்களா, அது வந்து என்ன சொல்றோம்னா இன்ட்ரா டைசல்ஃபைடு பாண்டுன்னு சொல்றோம். அதே ரெண்டு செயினுக்கு இடையில இருக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்டர் டைசல்ஃபைடு பாண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். அது வந்து ஹெவி செயின்ல பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னா 1 to 13 இன்டர் டைசல்ஃபைடு பாண்ட் வந்து ஹெவி செயின்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ரெண்டுக்கும் இடையில 1 to 13. அண்டு எவ்வளவு இன்ட்ரா டைசல்ஃபைடு பாண்ட் பிணைக்கப்பட்டிருக்குன்னா அது மேல பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அமைப்பு இது மாதிரி பிணைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை இருக்கு அப்படின்னா 4 இன்ட்ரா டைசல்ஃபைடு பாண்ட் வந்து ஹச் பகுதியில வந்து இருக்கு. ஓகேவா, ஹச் பகுதி அப்படின்னா ஹெவி செயின்ல இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இன்டர் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டுக்கு இடையில அது 1 to 13 வரை இருக்கு. அதே வந்து இன்ட்ரா அப்படின்னா அது மேல வர்ற டைசல்ஃபைடு பாண்ட் அது வந்து 4 இருக்கு. அதே வந்து லைட் செயின்ல எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 மட்டும் இன்ட்ரா டைசல்ஃபைடு பாண்ட் வந்து இருக்கும். அதே வந்து இன்டர் டைசல்ஃபைடு பாண்ட் வந்து 1 வந்து இருக்கும் எல் செயின்ல. ஓகேவா, இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம இதை வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் அதோட அமைப்பு. இதுல வேற எதுவும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. அந்த வேரியபிள் ரீஜியன்னா என்ன அண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்ட் ரீஜியன்னா என்ன அப்படிங்கறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த இன்டர் டைசல்ஃபைடு பாண்டு இன்ட்ரானா என்ன, இன்டர் அப்படின்னா என்னங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த டைப்ஸ் தான் கொஸ்டின் கேட்கலாம். கேட்டா டைப்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சர்ல வந்து இந்த அமினோ டெர்மினல் எண்டுனா என்ன, கார்பாக்சி டெர்மினல் எண்டுனா என்ன, வேரியபிள் ரீஜியன்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ரீஜியன்ஸ், இது ஓரளவு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து முடிச்சாச்சு. ஸோ இதோட அமைப்பு முடியுது. நெக்ஸ்ட் அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.